வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹர்ஷி வர்மா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தி கிரேட் சோல் பாட்காஸ்ட். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கும், கேள்வி கேட்க வைக்கும் ஒரு சம்பவம். வங்கதேசத்துல ஒரு இந்து இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து டெல்லியில நூற்றுக்கணக்கான மக்கள் சாலையில் இறங்கி போராட்டம் நடத்திருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட சம்பவமா? இல்ல, இதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய கேள்விகள் இருக்கா? இந்த சம்பவம் சமூக வலைதளங்களை வேப்பர ஆரம்பிச்சதுக்கு பிறகு வங்கதேசத்துல சிறுபான்மையினர் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு போராட்டக்காரர்கள் வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. டெல்லியின் பல பகுதிகளில் நடந்த இந்த போராட்டங்களில் இந்துக்களுக்கு நீதி வேண்டும், வங்கதேச அரசு உடனிக்கணும் என்னும் கோஷங்கள் ஒலிச்சது. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துக்கு காரணமான குற்றவாளிகளை உடனடியா கைது செய்யணும். இந்தியா இந்த விஷயத்துல மௌனமா இருக்கக்கூடாது. இந்திய அரசு நேரடியா தலையிட்டு வங்கதேச அரசிடம் விளக்கம் கேட்கணும் அப்படின்னும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்துறாங்க. இப்ப இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, இந்தியா வங்கதேச உறவுகள்ல ஒரு புதிய அரசியல் விவாதத்தையே தொடங்கி இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, மத்திய அரசு இது எப்படி கையாள போகுது? வங்கதேச அரசு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? இது ஒரு செய்தியா முடிஞ்சிடுமா, இல்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமா? இதற்கான பதில்களை வரும் நாட்களில் நாம கவனிக்க வேண்டியதுதான்.